போன முறை ஆப்பிள் எல்லாம் இருந்தது, எங்க ஆப்பிள் மேடம் பூச்சியை சாப்பிட முடியாத ஒரு கத்தரிக்காய் எப்படி ஒரு மனுஷன் சாப்பிடுறது? அது என்னது? அதே உள்ளி மணந்து பாருங்க. அப்படி யாழ்ப்பாணம் இப்போ நிலத்தில் நாங்கள் சின்ன வெங்காயம் வச்சோம்னா லாபம் கூட இல்லை. யாழ்ப்பாணத்தில் எல்லாம் இது செய்யறவே இல்லை, என்ன உள்ளி போடுறது செய்யறது. அண்ணா உங்களோட பண்ணின்ற சக்சஸ் என்ன? எல்லாமே எங்கிட்ட எல்லார்ட்டையும் எல்லா ஆர்வங்களும் இருக்குது. ஆனால் அது புதைக்கப்பட்டிருந்திருக்கு, அதாவது மறைக்கப்பட்டிருந்தது. இது என்ன மட்டன் கறி. பேக் போன்ஸ் வந்து இவதான் எல்லாம் அதை உருவாக்கி வச்சது. அண்ணன் பேரில் ரன் பண்ணுறாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்க கனடாவில் பெல்வுட்ல இருக்கிற கிருவாண்ட பண்ணைக்கு வந்திருக்கிறோம். பெல்வுட்ல இருக்கிற ஒரேஞ்சில் இருந்து ஒரு 15 நிமிஷம் பெஸ்ட்ல இருக்கிறோம். இல்லாட்டி மில்டன்ல இருந்து ஒரு 40 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் நோத்துல இருக்கிறோம். இப்போ அண்ணன் ஆட்டு பண்ணை பார்த்துருந்து நாங்கள் பிரதானமாக ஆடு தான் நீங்கள் இது. ஆனால் இது தனியாக ஒரு காணொலியாக வெட்ட தோட்டத்தை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். கோழி பார்த்துட்டோம், மாடு பார்த்துட்டோம், இப்போ விவசாயம் போட்டு கிடக்கு. ஒன்று வங்காள போட்டது பச்சை கீரை, இது செங்கீரை போல கிடக்கு. இந்த சின்ன சின்ன சிவப்பாக கிடக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், நான் நினைக்கிறேன் அது செங்கீரை போலாம் கிடக்கு. இந்த பிதியா புடையக்க சரியில்லை, இப்போ முளைக்க அது. இது வந்து ஆஸ்பெரகஸ். இங்கே இதுக்குள்ளே நிற்குது ஆஸ்பெரகஸ், புல்லு பிடுங்க இல்லை. என்ன அதண்டா ஆஸ்பெரகஸ் ஒரு தண்டு மாதிரி ஒன்று வேற வந்து அங்கே இங்கே இந்த தண்டு இதுதான் ஆஸ்பெரகஸ். இப்போ இது வந்து நல்ல சும்மா பட்டரில் ரோஸ்ட் பண்ணி போட்டு டோஸ்ட் பண்ணி போட்டு ஸ்டேக்கோடையோ இதோடய சாப்பிடலாம். நல்ல சத்துள்ள சாமான், ஹை நியூட்ரிஷன்ஸ் இதில் இருக்குது. ஆனால் இது கணக்க சாப்பிடக்கூடாது, வாயுவும் இருக்குது இதில். அது நார்மலாக அது கொஞ்சம் இதுக்குள்ளே கொஞ்சம் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் அதுண்ட கண்டுகள்லாம் ஸ்ப்ரிங் துவங்குற காலத்தில் கணக்க அது இந்த இது மாதிரி இந்த ஒரு முளை மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணுறது தான் அது. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இது செய்கிறீங்க தோட்டங்கள்? நாங்கள் 3 தலைமுறையாக செய்தது ஊரில். நாங்கள் ஒரு 14-15 வயதுலேயே துவங்கி 46ஆம் ஆண்டு பிறந்து நான் 15 கூட்டி பாருங்க. அப்போ இங்கே என்னென்ன செய்கிறீங்க? இங்கே கத்தரி, மிளகு, பாகல், முடிஞ்சதா பேட்டரி வெண்டை, மற்ற பேட்டரி இருக்கும். உருளைக்கிழங்கு செய்த மாதிரி ஒரு டன் போன முறை போன முறை கொஞ்சம் கணக்கு உருளைக்கிழங்கு செய்து போன வருஷம் கொடுத்த நாங்கள். இந்த வருஷம் உருளைக்கிழங்கு குறைச்சி போட்டோம். எந்த இனி அதான் சொன்ன எங்களுக்கு தம்பியாக்கள் உதவி கூட இருந்தது. இப்போ எல்லாரும் ஃபுல் டைம் வேலை, இதில் நின்று மினக்கடையில் அது எல்லாரும். அப்போ இப்போ இந்த முறை குறைச்சோம். அது பிரியோசனம் இல்லை, நாங்கள் செய்து கடைகளுக்கு விற்கிறதும் இல்லை, சும்மா நாங்கள் ஃபேமிலிக்கு தான். அப்போ எங்களுக்கு அளவாக ஒரு கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறோம். அப்படியே போய் பார்த்துட்டு ஒவ்வொரு கண்டுகளை கத்தரி, மிளகு எல்லாம் செய்றீங்க. போன முறை ஆப்பிள் எல்லாம் இருந்தது, எங்க ஆப்பிள் மரங்கள் எல்லாம் நிற்குது. இந்த ஆப்பிள் மரங்கள் இனித்தான் சீசன். கொஞ்சம் மொட்டையா வெட்டி விட்டு நாங்கள் இதான் ஆப்பிள் மரம். போன முறை சாப்பிட்டு நான் அங்க பெரிய மரத்துல சாப்பிட்டீங்க ரசட் ஆப்பிள். அதுல காயல் கிடக்கு. இதெல்லாம் மிரக போன முறை நல்ல செழிப்பா இருந்தது. போன முறை நீங்க முடிகிற நேரம் வந்து நீங்க இந்த வருஷம் தொடங்குற நேரம் வந்திருக்கிறீங்க. இதுதான் நல்ல டைம். இப்போ இன்னொரு சந்திரவங்களுக்கே வந்து எடுக்கலாம். பூசணி நட்டுருக்கு, ஊர் பூசணி. மற்ற இது துபாய் பூசணி கொஞ்சம் நாற்று போட்டு வச்சிருக்கோம். 4 நாளைக்கு நட போகிறோம். கொஞ்சம் 2 தான் உழுது விட்டுவாங்க தம்பியாக்கள். இது அவரை இனம். இதில் நாங்கள் இங்கே பீன்ஸ்ன்னு சொல்கிறோம் நாங்கள். சின்ன பீன், பைத்தங்காய லாங் பீன்ன்றது. இது இந்த ஷோர்ட் சின்ன பீன்ஸ். இது புடோல், இது கத்தரி, மீன் பாகல் இருக்கு. இப்பதான் வந்து கொண்டு இருக்கு. குட்டி காய் வருது. இன்னும் ஒரு 15-20 நாள்ல அது படர துவங்கி விடும். முன்னொரு கூடாரம் ஒன்று இருந்தால் தான் காண இல்லையோ அந்த வர்ற வழியில அந்த கூடாரம் தான். அப்ப கோழி கூடாக்கி போட்டோம். சரி சரி. அதுல எல்லாம் அது முதல் வந்து கிரீன் ஹவுஸா இருந்தது. தக்காளி, மணத்தக்காளியோ ஏதோ எல்லாம் வச்சிருந்தோம். இது கத்தரி. இதெல்லாம் இனி எவ்வளவு நாள் அப்படி வடிவா வளர்ந்து வரும்? இன்னொரு 15 நாள் 20 நாள்ல பெருசா வந்துடும். ஓகே ஓகே. மற்ற தக்காளி, இங்கால தக்காளி. ஆமா. இது தக்காளி வச்சிட்டீங்க. அப்ப அந்த உள்ளி எல்லாம் வைக்கிறேன் நீங்க? ஆமாம், எல்லாம் இருக்கு. ஏலியா வந்ததுல இதுகள். ஆமாம். அண்ணா வந்து இங்கால மிஷினை ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கத்தரி அல்ல? ஆமாம், கத்தரி. அது என்ன பீட்ரூட்டா? இது வந்து ரெட் கேபேஜ், சிவப்பு கலரான கோவா. அது வந்து ப்ராக்கலி. அங்கால எல்லாம் அதுவல் பீன்ஸுகள்.
இதெல்லாம் செடி, இது கொடி இல்லாத பீன்ஸுகள். இது என்ன அப்பா கவுப்பி கவுப்பி என்று சொல்கிறோமா, ஒரு வகையான கவுப்பிகள் இதுகள். அதில் ஒரு 2-3 சேலரி அங்கே இது கேண்டலூப் பண்ணுற பழம், அந்த இனிப்பு பழம் 2-3 பாட்ட கேண்டலூப் வச்சிருக்கிறோம். எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறோம் வீட்டு தேவைகளுக்கு, குடும்பத்துக்கு. இது சேலரி அண்ணா சேலரி என்று நாங்கள் அந்த கரெக்டோட ஒரு முருக்கங்க மாதிரி பட்டி சின்ன சின்ன பட்டி போட்டு சாப்பிட்றோம், பச்சையாக சாப்பிடலாம். வேற இது ஆப்பிள் மரம் இனித்தான் காய்க்கும். எல்லாம் இதெல்லாம் வார வருஷம் காய்க்கும். எல்லாம் அந்த என்ன காபத்து பண்ணுறேன்னு சொல்கிறேன் நாங்கள்லானே, வெட்டி தண்டி வச்சா தான் அந்த தரமான பூச்சிகள் இல்லாத ஆப்பிள்கள் வரும். இங்கே பாருங்க, இது வெங்காயம் வச்சிருக்கீங்க. சின்ன வெங்காயம் கீழே முழுக்கா சின்ன வெங்காயம் பெருசோ, அது மற்றது பேதாளக்காயன்ட்டு அந்த அது பேதாளக்காய். ஓ கீரை என்ன கவனம் பம்பா வெங்காயம் அந்த அது அவ்வளோ. அது என்னது? அது உள்ளி. உள்ளி அப்படியே இருக்கு. ஆமாம், நீங்க போன முறை வேறக்க உள்ளி உளுந்து கொண்டது. நீங்க உள்ளி முடிஞ்சு உள்ளி பிடுங்கிட்டு இருந்தேன். உள்ளி என்ன மாதிரி வைப்பீங்க? உள்ளி வந்து ஒவ்வொரு பல்ல இல்ல ஒவ்வொரு பல்ல வைப்பான். உள்ளி இப்ப ஒரு பொத்தியா வரும், அதை பிரிச்சா 10 பல்லு வரும். அதுல ஒவ்வொரு பல்ல வைப்பான். அப்படியே வாங்க சுவேசன். உள்ளி கார்த்திகை மாதமே போட்டு விட்டோம். போன வருஷம் கார்த்திகை மாதம் போட்டோம். குளிர்க்க பிரச்சனை இல்லை. சின்ன வர முந்தையே இவ்வளோ நட்டாச்சு. நாங்கள் உள்ளி பார்க்கல, எல்லா மரங்களும் பார்த்து இதை மட்டும் சுவேசன் இதை ஒரு கப்பிடுங்குவோம். பாருங்க வரேன், கிட்ட வரேன் அண்ணா. இதை பிடுங்கி காட்ட போறார். கிண்டி ஒரு எடுத்தாங்க. அது உடைஞ்ச உள்ளி என்றபடியால் தான் பிடுங்குறோம். இந்த இந்த இதுலயே நல்ல ஃப்ளேவர் தான் வரும். இந்த தண்டுலயே நல்ல ஃப்ளேவர், நல்ல உள்ளி வாசம். ஓ போன முறை மிளகாய் எல்லாம் சாப்பிட்டு காட்டினீங்களே. மிளகாய் இல்ல, தக்காளி 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 சின்ன நீங்க கேட்டீங்க. ஓ எங்கடா உள்ளியை காண. இன்னும் வளருது, இன்னும் மல்டிப்ளை ஆக தொடங்கல. மணந்து பாருங்க அப்படி. இன்னும் ஒரு மாசம். இப்படியே நீ அப்படியே பொத்தியா வருவார். உள்ளி வேற இதான் உள்ளியை பிடுங்கி பார்த்துருக்கேன். ஓமம் உள்ளி நல்லா காய வைக்கணும். ஓமம் தடலோட காய விட்டா. இது நல்ல மணல். இது தனி மணல். இது என்னென்ன நாங்கள் அடுத்த முறை இந்த முறை வச்சது, அடுத்த முறை இப்படி பாத்தி மாதிரி வச்சு போட்டு இடையில உழுவுறதுக்கு பாதை வச்சு போட்டு 4-5 உள்ளி இப்படி நட போறோம். அப்ப நடுவில் எங்களுக்கு கிண்டுறதுக்கு நாங்கள் புல்லுக்கு பாய்ந்து தான் இப்படி நட்டாங்க. ஏன்னா சின்ன மிஷினால உழலாம் இல்லோ. பெரிய கீரை வந்து அதுக்கு வந்த கீரையெல்லாம் தப்ப விட்டு அந்த மேல் வரம்பில் இருக்கல, வரம்பில் கிடக்கு கறிக்கீரை. ஸ்ட்ராபெரி. இது பாத்தீங்க சொல்லில வைக்கவே வாசத்தை பாத்தீங்களா? இங்க மட்டும் இப்படி வரும். அதான் அந்த ஒரு வந்து பிறகு காய வைக்க கொஞ்சம் காய வச்சுட்டு வச்சு கறிக்கு போடுறோம். யாழ்ப்பாணத்துல எல்லாம் இது செய்யறவே இல்லை. என்ன உள்ளி போடுறது செய்யறவே என்னென்ற இப்போ சைனாலேருந்து வர்றது மெலியா வரும். அதால அப்போ அவைக்கு யாழ்ப்பாணம் இப்போ நிலத்தில் நாங்கள் சின்ன வெங்காயம் வச்சோம்னா லாபம் கூட இல்லை. அப்போ உள்ளியில் மினக்கிறாக்கள் கூட வேறு. ஏன்னா காலம் கூட உள்ளி வந்து கால நேரம் கூட எடுக்கும். மற்றது உள்ளி வந்து குளிர் தேசத்தில் இப்போ நீங்கள் வைக்கிறனாலும் நுவரெலி அங்காளி பக்கம் வச்சா தான் பெட்டராக வரும். அது விண்டருக்குள்ள படுத்திருந்தது. இப்போ நாங்கள் எப்படி வைக்கிறோம்னு சொன்னால் அக்டோபர் கடைசியில் வைக்கிறோம். நிலம் ஃப்ரீஸ் ஆக முதல் இதை நிலத்தில் வச்சு விட்றோம். அவர் அப்படியே ஒரு முளை கொண்டு வருவார் நவம்பருக்கு முதல். அப்படி நவம்பர் டிசம்பரில் ஸ்னோ கொட்டின உடனே அவர் அப்படியே நித்திர கொண்டுருவார். நித்திர பிறகு நாங்கள் மார்ச் முடிஞ்சு ஸ்ப்ரிங் துறங்குற காலத்தில் தண்டவாளில் ஸ்ப்ரவுட் பண்ணி கொண்டு வருவார். அப்புறம் நாங்கள் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு எடுக்கிறோம். அப்போ ஒரு வருஷம் அதை கவர் பண்ணிடுது. அண்ணா உங்களோட பண்ண சக்ஸஸ் என்ன பண்ண சக்ஸஸ் இங்கே பாருங்க. பின்னுக்கு ஓடிட்டேன், சில பேர் ஓடிட்டேன். அவங்க சூம் பண்ணி எடுப்பாங்க. வேற ஒரு சித்தப்பாட மகன் சசிஞ்சல வாங்க இருக்கா. இவர் என்ற ஒரு மாமாண்ட மகன் பிரியன்னு சொல்லவா வா அந்த பண்ண. இவர் என்ற மச்சான மகன். அங்க காஜி ஒரு சித்தப்பாட மகன். கணேசன் பெரிய சித்தப்பாட மகன். இவெல்லாம் அந்த பேக் போன்ஸ் வந்து இவதான் எல்லாம் அது உருவாக்கி வச்சது.
அண்ணன் பேரில் ரன் பண்ணுறாரு. வெளியால் பேர் மட்டும்தான் கிருவாண்ணக்கு. சரி அப்போ எங்களுக்கு அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் இந்த சப்போர்ட் உண்டு. அதாவது மேன் இப்போ நான் என்னத்துக்கு இவங்களெல்லாம் காட்டி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ நீங்களும் ஒரு ஃபார்ம் எல்லாரும் என்ன செய்யணும்னா அண்ணன் செய்கிறார் நாங்களும் செய்யலாம்ன்ற ஒரு ஆசை வரும். ஐ வாண்ட் டு என்கரேஜ் தட். பட் த சேம் டைம் நோ பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் உண்டு கட்டாயம் தேவை. அதாவது இந்த மோரல் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓம் இல்லை இறங்குற பிரச்சனை எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அந்த சக்ஸஸை நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டீம் ஒர்க் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். என்ன பிசினஸுக்கும் இருக்குது. பட் ஸ்பெஷலி கனடாவில் ஃபார்மிங் அது ஒரு சரியான ஒரு முக்கியமான விஷயம். சரி அப்போ இன்றைக்கு ஐயா பற்றி சொல்லல. ஐயா அப்பதான் அவர் தான் இங்கே லீடர், ஊர்லேயும் அவர் தான் லீடர். அவர் தான் எங்கட குடும்பத்தின் மூத்த ஆம்பளை பிள்ளை. அவர் அப்பாவுக்கு ஒரு அக்கா இருக்கிறா, அப்புறம் அப்பாவுக்கு தங்கச்சி தம்பிகள், அவ இங்கே தான் இருக்கிறா. அப்போ அவர் தான் அந்த வீட்டின் மூத்த ஆம்பளை பிள்ளை. அப்போ அங்கேயும் அவர் தான் அந்த லீடர், இங்கேயும் இவர் தான் லீடர். இப்போ சித்தப்பாண்ட படியல் மாமண்ட படியலையும் அவர் கைட் பண்ணால் அவங்க சொல்லு கேட்டு செய்வேன். மாதிரி ஊர்லேயும் அவர் ஊரில் விதானியாராக இருந்தவர். சகோதரங்களுக்கு சகோதரமாக இருந்தவர். அஞ்சு பொம்பளை சகோதரம், மற்றது ஆம்பளை 4 பேர், 9 பேர். அது அந்த காலத்துல தெரியும் தான். எங்களோட பிரச்சனை மக்களே தொடர்ந்து நான் 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். தொடர்ந்து கொஞ்சம் கூட பிள்ளைகளை பெறுங்க. எங்கட சமுதாயம் வளர வேணும், எங்கட கலாச்சாரம் வளரணும். ஃபேஷன் என்று சொல்லி தமிழினம் பெருகும், எங்கட இனம் பெருகும். எங்கட இனம் சிறுகினத்துக்கு காரணம் மற்ற இனங்கள் தங்களை பெருகி கொண்டு போறாங்க. நாங்கள் ஃபேஷன் என்று சொல்லி 1-2 பிள்ளைகளோட நிப்பாட்டுறோம். ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் உங்களோட இனத்தை இந்த அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கு என்று சொல்லுவினும் ஆழ்பலம் கட்டாயம் தேவை. இப்போ சைனா இந்தியா போன்ற நாடுகள் பல தொழிலே முன்னேறதுக்கு காரணம் மக்கள் தொகை அதிகம். அப்போ எங்களோட தமிழினமும் இன்னும் பெருகவும். அண்ணே கொடுங்க அங்கே அவரு கொடுத்தது. தமிழற்ற பாரம்பரிய கலைகள் என்று சொல்லி நாதஸ்வரம், தவில், பறை, சங்கு, சோமக்கலம் இதுகளெல்லாம் தமிழற்ற பாரம்பரிய கலைகள். அந்த கலைகளை காலாதி காலத்திலே அழிந்து போக விடாம இந்த ஐயா இப்போ சங்குல பறையில எல்லாம் ஒரு பிரசித்தி இந்த இசையை ஐயா வளர்த்து கொண்டிருக்கிறார். அங்கே ஊரிலே ஒரு கொன்னாவி என்ற ஒரு அண்ணன் இருந்தவர். அவர் ஒரு சங்கு எடுத்து ஊதுனா என்ன காலத்தில் ஊதுரை ஐயான்னு கேட்டால் போக போக புக்க கிடைக்கும், வேற வாழைப்பழம் கிடைக்கும், தின்ன மோதகம் கிடைக்கும் என்று சொல்லுவார். அதுபோல ஐயா அந்த எங்களோட கலைகளை மறந்து போக விடாம ஐயப்பன் கோயிலையோ அல்லது வேறு எந்த நிகழ்ச்சியிலும் நேற்று கூட முழக்கம் திரு ஐயா அவர்கள் ஒரு விழாவில் போய் நிறைய வித்தியல் எல்லாம் காட்டி போட்டு வந்திருக்கிறார் எங்களோட பாரம்பரிய கலைகளை பற்றி. இது கட்டாயம் நாங்கள் இவரை போற்றி புகழ வேணும். இதுக்கும் ஐயா கிட்ட என்னென்ன வேர்ஷன் கட்டுவீங்க என்னென்னு சொல்ல கொண்டாப்பெல்லாம் காருக்கு கிடந்தது. இதுக்கு முதல் முறையும் ஒரு இன்டர்நேஷனல் சின்ன பிள்ளைன்ற ஒரு ஷோ தாடி சர்வதேச சின்ன பிள்ளைன்ற எக்ஸ்போன்றதுக்காண்டி அவர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி அந்த தனித்துவம் வாய்ந்தது அதுதான். அப்போ இது எனக்கு இந்த பரத்திரல் வாழ்ந்த இந்த கெட்டப் போகணுன்றதுக்காண்டி செவடிக்கிறான்டா அவருடனே பேச்சு என்ன தம்பி எங்கட இந்த சின்ன பிள்ளைகளுக்காண்டி உதவி செய்யாமல் தாடி வளர்க்காம எடுக்கிறீங்க. உடனே ஒரு நாளை முடிவெடுத்துட்டு இப்போ இதை வேண்டி இதே மாதிரி ஒரு கோமாளி வேஷம் செய்கிறதுக்காண்டி இதை ஆயத்தப்படுத்தி போட்டு இதை முன்னுக்கு போட்டுக்கொண்டு இப்படி முகமூடி இப்படி போட்டுட்டு மேலே கலர் டோப்பா எல்லாம் வச்சுட்டு மற்ற பலூன் ஊதி அந்த நிகழ்வு கொண்டுக்காண்டி அதான் இப்போ ஐயா அப்பா கேட்டாப்போல இதை கூட நான் கொண்டு வந்தது காட்டுறதுக்காண்டி. இதெல்லாம் பழைய நீங்கள் என்ன இந்த ஆர்வம் வந்தது? இல்லை எனக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாமே எங்கிட்ட எல்லார்ட்டையும் எல்லா ஆர்வங்களும் இருக்குது. ஆனால் அது புதைக்கப்பட்டிருந்திருக்கு, அதாவது மறக்கப்பட்டிருந்தது. அதுதான் சரியான உண்மை. அப்போ சில சந்தர்ப்பம் பிறகுல எனக்கு அதை திரும்பி வெளியில் கொண்டு வரணுன்ற ஆசையில் இடங்களில் இந்த சங்கு இதில் வந்தது. அதோட அப்படியே சங்கில் தொடங்கி அப்படியே கொம்பு
அல்லது தாரை தப்பட்டு அப்படியான விஷயங்கள், உருமி, இந்த எங்கட பறையா இருக்கலாம், இந்த அதாவது ரிமோ பறைன்னு சொல்லுவாங்க, 2 பக்கம் அடிக்கிறது, மற்ற நிறைய வாத்தியங்கள். அது நேற்றும் நிறைய வாத்தியங்களை இப்போ மோர்சிங்காக இருக்கலாம், வேறு வாத்தியங்களை காட்சிப்படுத்துறதுக்கு இப்போ நிறைய பேர் நேற்று ஒரு நிகழ்வில் வந்து எங்கட பறை திருவிழாவில் வந்து கேட்டுக்கணும் இந்த கருவியோட பேரே தெரியாமல் இருக்கு. ஒருவர் வந்து கேட்குறாரு வந்து நீங்கள் இந்த ட்ரம்மில் வாசிக்கிறதால இந்த எலக்ட்ரானிக்கில் இப்போ ஒரு கதைக்கு ஒரு உரிமை மேளத்தை அல்ல சங்கின்ற சவுண்டை நீங்கள் ஒரு அக்டோபேடில் இந்த எலக்ட்ரானிக் எடுக்க ஒரு இங்கே வளர்ந்துடுற பிள்ளை நல்லா தமிழ் கதைக்கும் எல்லாம் செய்யும் எல்லா தண்டிக்கிறோம். ஆனால் அந்த கருவி அந்த கரு எங்கேருந்து வந்தோன்னு தெரியாது அந்த பிள்ளைக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த சங்குன்ற சவுண்டை எலக்ட்ரானிக்கில் வாக்கிக்கல அது என்ன சாமானு உங்களுக்கு கேள்வி ஞானத்தில் வருமொழியா, ஆனால் அது என்ன பொருள்ன்னு தெரியாது உங்களுக்கு. அது பறையாக இருக்கலாம், தவிலாக இருக்கலாம், நாதஸ்வரமாக இருக்கலாம், எங்கட கொம்பு மன்னர்கள் வருகாலையில் இருக்கிற வாசிக்கிற கொம்பாக இருக்கலாம். அந்த விஷயங்கள் அப்போ எனக்கு நேற்று தான் எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா 4 வருஷ கலெக்ஷனில் அவ்வளோ சாமானே ஒரு கிழமை சென்று அவ்வளோ சாமானே இந்த கார் ஃபுல்லாக பேக் பண்ணுறதுக்கு இந்த மகனை கூட்டின்னு போகிறது கூட மாதவன் மகனை கூட்டின்னு போகிறது கூட எனக்கு இடம் இல்லாமல் போச்சு. அவ்வளோ சாமானையும் கொண்டு வர்றதுக்காண்டி அதை நீங்கள் இப்போ கேட்ட அந்த ஆர்வத்துக்காண்டி தான் நான் இவ்வளோ கதையும் சொல்ல வேண்டிய வச்சு மற்றபடி நான் சுருக்கமாக முடிச்சு கொள்கிறேன். அவ்வளோ தானே, இதில் ஒன்றும் இல்லை. உங்களோட பேர் என்னென்ன? என் பேர் வந்து அகிலன். அகிலன்னா உலகம் முழுக்க பிறந்தவர் அகில உலகம் சொல்கிறது. என்ன அண்ணன் சொன்ன அந்த என்ன பாரம்பரியம் கலை மட்டுமில்லை, எங்களோட பாரம்பரிய இசை கருவியல் எல்லாம் அழிஞ்சு கொண்டு ஈழத்தில் கூட கணக்க கருவியல் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டுது. அப்போ கருவியல் அழிஞ்சு போகிற ஒரு விஷயமாண்டு கேட்டால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு விஷயமும் அழிஞ்சு கொண்டு போச்சுன்னு சொன்னால் எங்களுடைய அடையாளம் அழிஞ்சு கொண்டு போயிடும். அப்போ எங்களுடைய அடையாளத்தை எங்கேயாச்சும் கொண்டு வந்து யாராவது ஒரு ஆள் நிலைநிறுத்துறதுக்கு இன்னொரு தரம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அண்ணன் செய்கிற அந்த சேவைகள் வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தேவையான ஒரு விஷயங்கள். என்னத்துக்கு இப்போ ஒரு பரத்திருவிழா அண்ணன் என்ன அண்ணன் செய்த பரத்திருவிழா, இப்போ ஒரு பரத்திருவிழா தேவையான்னு கேட்டால் ஒரு கட்டாயம், காலத்தின் கட்டாயம் தேவையான ஒரு விஷயம். கனடாலேயோ யூகேலையோ இலங்கையிலையோ எங்கேயோ எங்களோட பாரம்பரிய அந்த கருவியலை, அந்த அழகுகள், அந்த பாவிச்ச அந்த விஷயங்கள் வந்து இருக்க வேணும் என்றால் அது எங்களுடைய அடையாளம். இன்னொன்று சொல்கிறேன், எங்களுடைய தமிழினத்துக்கு ஒரு சாவக்கேடு என்னென்று கேட்டால், ஒன்றை செய்கிறவரே ஒரு தொழிலை கொண்டு அவரே ஏதோ ஒரு குறைஞ்ச தொழில் செய்கிறவர் என்றும், வேறு ஒரு தொழில் செய்கிறவரே ஏதோ உயர்ந்த தொழில் செய்கிறவர் என்றும், அதாவது அப்பா சொல்ல வர இந்த சாதி வகைப்படுத்துறது அது உண்மையாக ஒரு பெரிய ஒரு சாவக்கேடு என்னன்னு சொன்னால் அது இப்போ நாங்கள் அது அதுவும் ஒரு காரணம். இன்றைக்கு எங்களோட தமிழினத்தின் இந்த நிலைமைக்கு ஒரு காரணம். இன்னும் குண்டு சட்டிக்கு குதிரை ஓடிக்கொண்டு இருக்கக்கூடாது. சாதிய முறை ஒழிக்கப்பட வேணும். ஒவ்வொருத்தன் என்னென்ன செய்கிறானோ அந்த பாரம்பரிய கலைகளை வச்சு கொண்டு அவங்கள தூக்கி விடத்தான் பார்க்கணும். ஐயாவுக்கு பொண்ணாக இருந்தால் ஒரு மீளெழுச்சி செய்கிறேன். திருப்பி ஒரு கலாச்சாரங்களை வளர்க்குறேன். இப்படியானவே நாங்கள் கட்டாயம் ஊக்குவிக்கவும். மற்றது ஒருத்தரையும் கழிக்கக்கூடாது. நீங்களும் மூடுங்க, மற்றவையும் மூட விடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கோ, இது பிஎஸ் பழமாம். இங்கே பாருங்க, காய்க்க வலிக்கிட்டது. இன்னும் கொஞ்ச நாள் வந்தா சாப்பிடலாம். இது வந்து ஒரு விசேஷமான ஆப்பிள், என்னென்னா ரசட் ஆப்பிள். நீங்க தந்த நீங்க மஞ்சள் கலர் நல்ல டேஸ்ட். இது வந்து நார்மலா கடையில் கிடைக்காது இந்த ஆப்பிள். இது வந்து இப்போ இது அருகி போற ஒரு மரம் உண்டு எங்கள்கிட்ட. நீங்க இந்த பாதி பேக் பண்ணுவோம். நியாயமா காய்ச்சிருக்கு. பாருங்க இவ்வளவு இந்த ஆப்பிள் கொஞ்சம் மஞ்சள் கலர்ல நல்ல டேஸ்டா வரும். சில நேரம் பூச்சி உள்ளுக்கு இருக்குமே சொன்னா நாங்க மருந்து அடிக்கிறது இல்லை. அதான் நல்ல தரமான காய். பூச்சி எடுத்து போட்டு சாப்பிடணும். பூச்சியை சாப்பிட முடியாத ஒரு கத்தரிக்காய் எப்படி ஒரு மனுஷன் சாப்பிடுறது? ரெண்டும் பாத்து முட்டை, மூண்டும் பாத்து முட்டை. பச்சை முட்டை என்னது? அந்த பெரிய கோழி நான் இது முட்டை நான் வச்சுக்கொண்டு நீங்க தான் சொல்றீங்க வாத்து முட்டை. வாத்து முட்டை சாப்பிடலாம். இப்போ எங்களுக்கு சாப்பாடு வந்திருக்குது. சைவக்கறி உண்டு, புட்டுண்டு. இது என்ன? மட்டன் கறி. மட்டன் இல்லை, ஆட்டிறச்சியா? இப்போ நாங்கள் அரிசிமா புட்டும் பாருங்க ஆட்டிறச்சி கறியும் சாப்பிட போகிறோம். கனடா ஆட்டிறச்சி கறி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கனடா ஆட்டிறச்சி ஒரே ஒரு செம்மறியாட நிற்குது பாருங்க. இப்போ நாங்கள் ஆட்டிறச்சி விருந்து சாப்பிட்டுட்டு வெளிக்கிற போகிறோம். இன்னைக்கு இந்த பண்ணையில் தோட்ட வீடியோ கடைசியாக நாங்கள் பார்த்து நாங்கள்
இதுல நீங்கள் உங்களோட தேவைக்கு தான் பிரதானமா பயன்படுத்த கூடுதலாக எங்களோட ஃபேமிலி தேவைக்கு குடும்ப தேவைக்கு அதான் நான் இப்போ இது எங்களோட 3வது சம்மர். அப்போ இன்னும் நாங்கள் இந்த நிலத்தில் கனடாவில் என்ன மாதிரி விவசாயங்கள் சக்ஸஸாக வருதுன்னு படிச்சுக்கொண்டு இருக்கோம். இந்த விண்டருக்கு நாங்கள் உள்ளி வந்து கொமர்ஷியலாக போட போகிறோம். எங்களுக்கு பின்னு கொஞ்சம் நிலம் கிடக்குது, ஒரு 7-8 ஏக்கர் நிலம் கிடக்குது. அப்போ கொஞ்சம் உள்ளி கொமர்ஷியலாக போட போகிறோம். அது தவிர வேறு வேறு விஷயங்கள் கீரைகள் அந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சு கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் என்னென்ன கட்டாயம் இல்லை. மற்றது நாங்கள் இப்போ நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு இது கிடைக்குமெண்டா விட எங்களுக்கு அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக கிடைக்குது. மற்ற ஆக்களுக்கு பார்க்குறாக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. மற்ற எங்களை நீங்கள் எத்தனையோ இடங்கள் இப்போ போக முடியாத தெரிய முடியாத ஆக்களுக்கு கூட்டிக் கொண்டே காட்டுறீங்க. முதல்ல உங்களுக்கு எங்கிட்ட நன்றி சொல்லணும் சுரேசன் அண்ணன், உங்களுக்கு நன்றி. அப்போ நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம். அண்ணாவை பற்றி சொல்லணும்னா கிருவாண்ணா அவர் ஃபேமஸ் வந்து இந்த ஆட்டு பண்ணைக்கு தான். ஆனால் நாங்கள் இந்த முதல்ல எளியா வீடியோ போட்டிருப்போம். பார்க்காத கலத்தை பாருங்க இந்த சேனலில். கீழ்காணும் விளக்கத்துக்கு ஆட்டு தேவைகள் தேவை இருந்தால் கோழிகள் சேவல்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நன்றி நன்றி சொந்தங்களே. வேறு ஆக்களுக்கு சேவை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.